really want to என்னுடைய சிரம் தாழ்ந்த கரமுயர்ந்த மதிப்புடைய தலைமை ஆசிரியர் மற்றும் உங்களுடைய ஆசிரியர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். முதல்ல அவங்களுக்கு வணக்கத்தையும் நன்றியையும் அன்னை அபிராமி நர்சிங் மற்றும் பேராமெடிக்கல் குழுமம் வழங்குகிறது. இனிமையோடு இரண்டு கரம் உயர்த்து. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஏன் தெரியுமா, உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சந்திக்கிறத விட உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசக்கூடிய ரொம்ப நேரம் அப்படி மைக் பிடிச்சி அரசியல்வாதி மாதிரிலாம் பேச போகிறது இல்லை. உங்கள் வாட்சை கவுண்டிங் போட்டுங்க. 15th minute 15வது நிமிஷம் ஐ வில் வைண்ட் அப் மை ஸ்பீச். எது சம்பந்தமாக, எதற்காக, ஏன்? 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் அவருடைய குழந்தை வயதிலிருந்து இளம் வயதிலிருந்து உங்களுடைய எண்ணமானதும் பெற்றோர்களின் எண்ணமானதும் என்னவாக ஆக வேண்டும் அப்படி என்று சொல்லி வளர்த்திருக்கிறார்கள் என்றால், what you are going to become? I am going to become a doctor. I am going to become a lawyer. I am going to become a professor, collector. இப்படிதான் உங்களை வளர்த்திருப்பாங்க. இல்லை, உங்களுடைய நண்பர்களுடைய மன அழுத்தத்தாலும் உங்களுடைய கூட்டுறவு நட்பாலும் உங்களுடைய பெற்றோருடைய எண்ணத்தினாலும் இந்த எண்ணத்தை நீங்கள் உங்களுக்குள்ளேயே அடித்து வச்சிருப்பீங்க. நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. சரி, பேசி சொல்லு. ஸோ என்ன படிக்கணும், ஏன் படிக்கணும்? நம்முடைய எண்ணம் என்ன இருக்கும்? டாக்டர் ஆகணும். பாப்பா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுவோம். அந்த 10 நிமிஷம் யூஸ் பண்ணீங்க, கண்டிப்பா அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. நான் மார்க்கெட்டிங் வரல, என் காலேஜ் தான் சேரணும்னு சொல்ல வரல. உங்களுடைய சிந்தைக்கு ஒரு விருந்த, ஜஸ்ட் ஃபார் திங்கிங். அது என்ன சொல்ல போறோம் மட்டும் புரியும். நீட் பாஸ் பண்ணாதான், நீட் பாஸ் பண்ணணும், எம்பிபிஎஸ் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம். எம்பிபிஎஸ் படிக்கல அப்படின்னு சொன்னா நீ அடுத்த ஃபாண்ட் எங்க போவீங்க? நர்சிங் போகணும். இது ரெண்டை தவிர வேற யாருக்கும் எதுவும் தெரியாது. மேக்ஸ், பயாலஜி, பியூர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு, காமர்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஒன்று பிகாம் போகலாம், காமர்ஸ் படிக்கிறவங்களுக்கு பிகாம் போகலாம், பிபிஏ போகலாம், பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ ஹிஸ்டரி, பிஏ இங்கிலீஷ், இது மாதிரி போகலாம். வேற எந்தமும் வராது. இதுதான் உங்க வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கும். ஆனா இந்த தருணத்தில் நீ சரியான ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கணும். என்ன அப்படின்னா, நான் எந்த படிப்பை படிக்க போகிறேன். நான் சொல்றது 6 பாயிண்ட். அந்த 6 பாயிண்ட் குறிச்சு வச்சுங்க. நான் என்ன படிக்க போறேன்? 1, எந்த கல்லூரியில் படிக்க போற அந்த கல்லூரியானது அரசு அங்கீகாரம் பெற்றதா? 2, அந்த அரசு அங்கீகாரம் பெற்ற கல்லூரி கொடுக்கக்கூடிய டிகிரியானது அரசு பதிவு பண்ண முடியுமா? 3, அப்படி பதிவு பண்ணினால் அந்த படிப்புக்கு அநேக இடங்களில் வேலை கிடைக்குமா, கிடைக்காதா? 4, அப்படி கிடைக்கக்கூடிய வேலைக்கு சரியான ஊதியம் கிடைக்குமா, கிடைக்காதா? 5, அந்த படிப்பை வைத்து நான் சொசைட்டியில் சரியான மதிப்புடன் வாழ முடியுமா? 6. இந்த 6 பாயிண்டோட தான் நம்ம படிக்கணும். The 6 points to be remembered before you are trying to join any course in any university, any colleges or any institution. These things should be remembered and memoried and should be utilized. இது இந்த எண்ணம் இல்லாமல் நீங்க படிக்கிற படிப்பானது வேஸ்ட். எப்படி? பல மான்களை விரட்டி செல்லுமா சிங்கமானது ஒரு மானை வேட்டையாடியதா சரித்திரம் இல்லை. அதாவது நிறைய மான் ஓடுது, பின்னாடியே விரட்டிட்டு ஒரு சிங்கம் அப்படின்னா எந்த மானையும் வேட்டையாட முடியாது. முள் இல்லாமல் ஒரு கடிகாரம் ஓடுகிறது. அதனால நமக்கு என்ன பயன்? கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நோக்கம் இல்லாத ஒரு படிப்பு. காமர்ஸ் ஸ்டூடெண்ட் நினைச்சிட்டு இருப்பாங்க, நம்ம ஆர்ட்ஸ் படிச்சிட்டோம், இனிமே ஆர்ட்ஸை தவிர நாம ஒயிட் கோட் போட்டு ஹாஸ்பிட்டல் பக்கமே போக முடியாது அப்படின்னு. சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நினைச்சிருப்பாங்க, நம்ம எம்பிபிஎஸ் கிடைக்கலாம், இல்லை நர்சிங் மட்டும் தான் படிக்கலாம் அப்படின்னு. சரி, மேல் படிப்பு என்று சொன்னாலே இப்போ சப்போஸ் நீங்க எந்த படிப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். If I suppose trying to join
in a